நமஸ்தே. இன்றைய ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் அற்புதத்தை பார்ப்போம். நான் சிங்கப்பூர் ஹவ்காங் மையத்தை சேர்ந்த பிரேமா. எனது அனுபவத்தையும் எல்லையற்ற மகிழ்ச்சியையும் உங்கள் அனைவருடனும் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 30 ஆண்டுகளுக்கு முன்பு என் மகனுக்கு சிறுநீரக செயலிழப்பு இருந்தது கண்டறியப்பட்டது. அவனது 2 சிறுநீரகங்களும் செயல்படவில்லை என்றும் அவனுக்கு டயாலிசிஸ் சிகிச்சை தேவைப்படும் என்றும் மருத்துவர்கள் தெரிவித்தனர். அன்று முதல் கடந்த 30 ஆண்டுகளாக என் மகன் டயாலிசிஸ் சிகிச்சை பெற்று வருகிறான். ஒவ்வொரு வாரமும் அவன் 3 முறை சிகிச்சைக்காக செல்ல வேண்டியிருந்தது. இதனால் எங்கள் குடும்பம் கடுமையான நிதி நெருக்கடியை எதிர்கொண்டது. கடந்த ஆண்டு நான் என் கணவரையும் இழந்தேன். வாழ்க்கை மிகவும் வேதனையாகவும் கடினமாகவும் மாறியது. இந்த சவாலான காலகட்டத்தில் நான் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் வரதீட்சை மாலையை பற்றி அறிந்து கொண்டேன். கடந்த வியாழக்கிழமை ஆழ்ந்த பிரார்த்தனை நிறைந்த இதயத்துடன் என் மகனின் உடல்நிலை மேம்படவும் அவனது துன்பங்கள் குறையவும் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானிடம் பிரார்த்தனை செய்து வரதீட்சை மாலையை அணிந்து கொண்டேன். நான் நேமத்தில் நடைபெற்ற வர யஜ்ஞத்திலும் கலந்து கொண்டேன். யஜ்ஞத்தின் போது தியானத்தில் இருந்தபோது எனக்கு ஒரு கோயில் பற்றி தரிசனம் கிடைத்தது. என் கணவர் ஒரு முறை ஆயுர்வேத சிகிச்சை பெற்ற கர்நாடகாவில் உள்ள ஒரு முருகன் கோயிலை நோக்கி ஒரு சித்தர் கோபமாக நடந்து செல்வதை நான் கண்டேன். அந்த சித்தரை தொடர்ந்து 10 சீடர்கள் சென்றனர். அந்த தரிசனத்தின் அர்த்தம் எனக்கு புரியவில்லை என்றாலும் என் இதயம் மிகவும் லேசாகவும் அமைதியாகவும் உணர்ந்தது. இன்று காலை பிரார்த்தனையின் போது என் மகன் எனக்கு தொலைபேசியில் அழைத்தான். அவன் கடந்த சனிக்கிழமை ஒரு மருத்துவரை சந்தித்திருந்தான். அங்கு தேவையான பரிசோதனைகள் செய்யப்பட்டன. அவனது 2 சிறுநீரகங்களும் இப்போது 30% செயல்படுகின்றன என்று மருத்துவர் அவரிடம் கூறினார். இது அவர்களுக்கு ஒரு அற்புதமாக இருந்தது. என் காதுகளையே என்னால் நம்ப முடியவில்லை. மகிழ்ச்சியாலும் நன்றியுணர்வாலும் நான் அழத் தொடங்கினேன். என் சகோதரிகளும் மருமகள்களும் மிகுந்த மகிழ்ச்சியடைந்தன. இந்த தெய்வீக அருளுக்காக ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானை போற்றினார்கள். 8 ஆண்டுகளுக்கு முன்பு நான் குமுதம் பத்திரிகையில் ஸ்ரீ அம்மா பகவானை பற்றி படித்திருந்தேன். அன்று முதல் அவர்களை சந்திக்க நான் ஏங்கினேன். ஆனால் அது இப்படி நடக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இப்போது அது நடந்து கொண்டிருக்கின்றது. நாம் தெய்வீக ஆசீர்வாதங்களுடன் வாழ்ந்து அவர்களின் அபரிமிதமான அருளை அனுபவித்து வருகிறோம். அற்புதங்களை அருளும் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானுக்கு ஜெய்.